الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله واصحابه أجمعين أما بعد. அன்பு சகோதரர்களே, இதற்கு முன்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் அன்னாருடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றையும் நாம் பார்த்து முடித்தோம். இன்றைய தினம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மூத்த சகோதரர் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், அதே போன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையோடு இணைந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை நாம் பார்த்து முடித்து விட்டோம். இங்க நான் ஒரு விஷயத்தை விளக்க வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, வذ்குர் ஃபில் கிதாபி இஸ்மாஈல இன்னஹு கான கஸாதிகல் வஅதி, நீங்கள் நம்முடைய நபி இஸ்மாயிலை பற்றி நினைவு கூறுங்கள், அவர் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக உண்மையாளராக இருந்தார். மேலும் வக்கான ரசூல நபியா, அவர் அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் நபியாகவும் இருந்தார். வக்கான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வக்கான இன்த ரப்பிஹி மர்லியா, அவர் தன்னுடைய குடும்பத்தாரை தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் ஏவக்கூடியவராகவும் வக்கான இன்த ரப்பிஹி மர்லியா, மேலும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்தவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன்ல சொல்றான். முதல்ல சொல்ற சாதிக்கல் வஅத், அவங்க வாக்குறுதியை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது என்ன வாக்குறுதி? அதாவது தன்னுடைய தந்தை இடத்துல சொன்னாங்களே அறுக்கும் பொழுது, யா அபத்தி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னுடைய தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவினானோ அதை தைரியமாக செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் சாபிராக பொறுமையாளராக பார்ப்பீர்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள். தன்னுடைய தந்தை தலைகீழா கவிழ்த்து ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுப்பதற்கு தயாராக்கப்பட்ட பொழுது அவர்கள் எந்த விதமான எதிர்ப்பையோ ஆட்சேபனையோ தெரிவிக்காமல் அப்படியே முழுமையாக தந்தைக்கு அடிபணிந்தார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொன்னா வக்கான யஅமுரு அஹ்ல பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத், தன்னுடைய குடும்பத்தாரை தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் ஏவக்கூடியவராக இருந்தார். அப்ப இந்த ஜகாத்துங்கிறது இருக்குது, இது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவர்கள் கடமையாக்கப்பட்டது மட்டுமல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலே ஜகாத்தை கடமையாக்கிட்டான். அதே மாதிரி தொழுகையை கடமையாக்கிட்டான். ஆனா இதுல மசாயில்ல சில கருத்து, சில வித்தியாசங்கள் இருக்கலாம். தொழுகைங்கிற விஷயத்தை தொழுகை எப்படி தொழணும், முதல்ல ருக்கு செய்யணுமா, சஜ்தா செய்யணுமா, தக்பீர் கட்டணுமா, எப்படி நிக்கணும், எப்படி குடிக்கணும், இந்த மசாயில்கள்ல வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த தொழுகைங்கிற ஒரு அம்சத்துல அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலேயே கடமையாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ஜகாத்தும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க குதிரை முதல்ல குதிரையை வாகனமா பயன்படுத்தினா அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான். அதுக்கு முன்னாடி வரும் குதிரை எப்படின்னு சொன்னா ஒரு காட்டு விலங்காக கருதப்பட்டுச்சு. யானை மாதிரி, சிக்கத்த மாதிரி, புளிய மாதிரி ஒரு காட்டு விலங்காக நினைச்சிருந்தாங்க குதிரையை. அதுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாக குதிரையை பழக்கி தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அதன் மீது வாகனிக்க முடியும் என்பதை முதலாக உலகத்திலே குதிரை மீது சவாரி செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தியது யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, இத்தகதுல் கைல வஅதகிபூஹா, நீங்கள் குதிரையை உங்களுடைய சவாரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அதனை நல்ல முறையில் பழக்கியும் கொள்ளுங்கள், நல்ல முறையில அந்த குதிரையை பழக்கியும் கொள்ளுங்கள். ஏனென்றால் இஸ்மாயில், அந்த குதிரை என்பது உங்களுடைய தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வராசத்து பொருள். அது அவங்க தான் முதல்ல குதிரையை பழக்கினாங்க. அவருடைய வாரிசு பொருளை நீங்கள் என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையை பற்றி சொல்றாங்க. இப்ப நான் எங்க போய் குதிரை தேடுறதுங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பழக்கினாங்கிறதுக்காக குதிரை மலையில் பவுடர் ரோட்ல போனா என்ன ஆகும்? டிராபிக் ஜாம் ஆயிடும். அதை போலீஸ்காரன் அதுல ஏதாவது 100 ரூபாய் வாங்க முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கு எந்த ரூல் கிடையாது. குதிரைக்கு லைசன்ஸ் தேவையில்லை, அதுக்கு ரூல்ஸ் தேவையில்லை, ஒன்றும் இல்லை. அதுல ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயோ
அது பின்னால காலத்திலயும் அதிகமா வாகனத்திற்கு போர்க்களங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது இந்த குதிரை தான். எந்த அளவுக்கு சொன்னா இன்னைக்கு நம்ம காலத்துல ஒரு நல்ல காரு, ஒரு புது காரு மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அது யார் வீட்டுல முதல்ல நிக்குதோ அவங்களுக்கு தான் பெரிய மரியாதை நினைக்கிறோம். அப்படிதானே? அவர் வீட்லயா, அவர் வீட்டுக்கு மேல கார் ஷெட்டே இருக்கு, அது பாட்டுக்கு போர்ட்டிக்கோவே 10 கார் நிறுத்துறாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. அவர் 4 கார் 5 கார் நிக்கும், வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் எல்லா காரும் ரெடியா நிக்கிறோம். அவர் எந்த கார்ல விருப்பப்படுறாரு ஏறி போவாரு. அப்போ இன்னைக்கு கார் வச்சிருக்கிறது ரொம்ப மரியாதையா கருதப்படுறாரு இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்துல குதிரை வச்சிருக்கிறது ரொம்ப மரியாதையா கருதப்பட்டாரு. அவர் வீட்டுல 10 குதிரை நிக்கும், அவர் இஷ்டப்பட்ட குதிரைகள் ஏறி போவாரு அப்படின்னு சொல்லி. அதுல இன்னைக்கு எப்படி மெர்சிடிஸ் பென்ஸ் கார் ரொம்ப ஃபேமஸா இருக்குதோ அந்த மாதிரி அந்த காலத்துல சிகப்பு அரபு நாட்டு சிகப்பு குதிரை ரொம்ப ஃபேமஸ், உலகம் ஃபுல்லா ஃபேமஸ். இந்த ஒரு நிலையை உருவாக்கியது யாருன்னா ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். குதிரையே முதல்ல பிரயாணத்துக்கு பயன்படுத்த முடியுங்கிறத ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல முதலா இலக்கிய அரபி பேசியவங்க யாருன்னா ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுல ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு ரொம்ப சொல்றேன். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் ஆது சமுதாயத்தினர் அவர் அரபு குலத்தை சார்ந்தவர்கள். ஆனா எப்படிப்பட்ட அரபி பேசுறாங்க? காட்டரபிகளா இருந்தாங்க. அரபு ஒரு கடவுட அரபியா இருக்கும். ஆனால் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த அரபியை முதல்ல இலக்கிய அரபியா மாத்தி சுத்தமான அரபியா பேச ஆரம்பிக்கிறாங்க ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுத்தமான அரபிக்கு காட்டரபிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, காட்டரபி ஒண்ணுமே புரியாது. நீங்க ஹஜ்ஜிக்கு போனீங்கன்னு சொன்னா சூடான்காரங்க அரபி பேசுவாங்க, மிஸ்ருக்காரங்க அரபி பேசுவாங்க, சவுதிக்காரங்க அரபி பேசுவாங்க, ஐரோப்பால இருந்து வரவங்க அரபி பேசுவாங்க, அதே மாதிரி பலஸ்தீன்ல இருந்து அரபி பேசுவாங்க, ஜோர்டான்ல அரபி பேசுவாங்க. பல அரபி, ஒவ்வொருத்தர் அரபி ஒரு மாதிரி இருக்கும். மிஸ்ருக்கார அரபி கொஞ்சம் சுமாரா புரியும். மிஸ்ருக்காரங்க பேசுற அரபி இருக்குது, ஈஜிப்துக்காரங்க அவங்க அரபி தெரிஞ்சு ஓரளவு புரியும். சவுதிக்காரங்க பேசுற அரபி ஓரளவு புழக்கத்தில் உள்ள அரபி அது புரியும். அந்த சூடான்காரங்க அரபி இருக்குது, அல்லாஹ் அக்பர், அது அல்லாஹ் தான் இறங்கி சாட்சி சொல்லு இது அரபி தான் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாது. அவங்க பேசுறது ஒண்ணுமே புரியாது. மெட்ராஸ் தமிழ் மாதிரி. எப்படிங்க? மெட்ராஸ் தமிழ் மாதிரி சூடான்காரங்க பேசுற அரபி இருக்குது. மெட்ராஸ்ல ரிச்சாக்காரங்க பேசுறாங்க பாருங்க, இஸ்திக்வா வல்சீன் போன்னு சொல்லி, அந்த மாதிரி அரபி மாதிரி. இஸ்திக்வானா மதுரக்காரங்க என்ன சொல்ல புரியுமா? மதுரை பக்கம் இருக்கிறவங்க புதுசா மெட்ராஸ்க்கு வந்தா இஸ்திக்வாப்பா அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? பாவம் ஏதோ தெலுங்கு பாஷை பேசுறா போல தெரியும், தமிழ்ல பேசுப்பா அப்படிங்குவாங்க. அப்படித்தானே? அந்த மாதிரி சூடான்காரங்க பேசுற அரபியை பார்த்தா நமக்கு ஒண்ணுமே புரியாது. நீங்க தமிழை மட்டும் இல்ல, மெட்ராஸ்காரங்க பேர் உருது எடுத்துக்கலாம். மெட்ராஸ்காரங்க பேசுற உருதுக்கும் வடநாட்டுக்காரங்க குறிப்பா லக்னோல பேசுற உருதுக்கு பாத்தீங்கன்னா, லக்னோல பேசுறது ஹைதராபாத்ல பேசுறது பியூர் உருது, ரொம்ப அழகா இருக்கும். பேசுனா கேட்டுட்டே இருக்கலாம் போல தெரியுது. இங்க பேசுற உருது அல்லாஹ் அக்பர் கீபா கே போல்தா சோ, அது என்ன சோவோ என்ன சாவோ தெரியல. அதுலயும் அதே தமிழ் காந்த உருதா இருந்தா கேட்கவே சகிக்காது. தமிழ் காந்த உருதா இருந்தா பேர்னாமட்ல ஒரு முத்தோழி இருந்தாலும், பேர்னாமட்டு உருது கேள்விப்பட்டு நினைக்கிறேன். அவன் டியூப் லைட்டுக்கு பேர் கடப்பார் லைட்டு. டியூப் லைட்டு பேர் என்னங்க? கடப்பார் லைட்டு. சீரியல் லைட் இருக்குல்ல, சின்ன சின்ன பொடி லைட்டு, அது பேர் பூந்தி லைட்டு. டீ கடைங்கிறது சா கடைங்குவாங்க. சாதா டீ சாயா அதுல ஆக்சுவலா அதை சாவாக்கி சாவ உருதுலையும் கடைய தமிழ்லையும் சொல்லி எங்கப்பா போற சா கடைக்கு போற அப்படின்வாங்க. இப்படி அந்த உருது. அங்க ஒரு முத்தோழி என்ன பண்ணிருக்காரு, பள்ளியாசூர்ல வந்திருக்காரு, மோதினார் உட்காந்து ஹவுத கழுவிட்டு இருந்தாராம். அப்ப முத்தோழி சொன்னாரா மோதினார் பார்த்து, மோகன் சாப் நான் ஹவுஸ் மே பாசி படுகையே நல்லா போட்டு கசு. ஹவுஸ்மே பாசி படுகை, ஹவுஸ்ல பாசி தமிழ், ஹவுஸ்மே பாசி படுகையே, ஹவுஸ்ல பாசி படிச்சிருக்குது நல்லா போட்டு கஸ்னா தேய். அப்ப இது இந்த மாதிரி உருதை என்னன்னு சொல்றது? இதுல நம்மளுக்கு என்ன சொல்ற குறை சொல்றதுன்னா, இந்த யூபில இருந்து வர்றாங்களே வடநாட்டுல இருந்து, அவங்க சுத்தமான உருது பேசினாங்கடா, இந்த 75 पैंसठ 65 இதுல நம்ம தமிழ் தெரியாது, நம்ம உருது தெரியாது. நம்மளுக்கு என்ன தெரியுதா 50 पर 5 50 पर 6 50 पर 8 தான் புரியும். சுத்தமான உள்ள 65 65 65 அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இதுல என்ன சொல்றதுன்னா, நம்ம சொன்னாரு क्या हजरत ये यूपी लोगों को उर्दू नहीं आता, நம்மள சொன்னாரு ஒருத்தர், यूपी लोगों को उर्दू नहीं आता, ஏன் அப்படி சொல்றீங்க? क्या बोलते 75 75 क्या क्या बोलते बराबर 70 पर 5 70 पर 6 बोलना ना. இது நம்மள்ட்ட வந்து அது கரெக்டா 70க்கு மேல 5 70க்கு மேல 6 70க்கு மேல 7 சொல்ல வேண்டாமா? அதுல கரெக்டா சுத்தமான உருதுல 75 85 சொல்றாங்க. இந்த ஆளுங்க உருது பேசவே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இங்க நம்ம கம்ப்ளீட் அவன் உருது பேச வர மாட்டேன்னு சொல்லி. அதனால எது சொல்லுச்சுன்னா, இந்த பாஷை என்பது ஒவ்வொரு ஊருக்கு மாறுபடும். பாஷை என்பது ஒவ்வொரு ஊருக்கு மாறுபடும். அதுல ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் முதலாக இலக்கிய அரபிய உலகுக்கு அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஜ்ரத் இஸ்மாயில் அவர்கள் முதல்ல ஒரு கல்யாணம் பண்றாங்க. அந்த கல்யாணம், அந்த பெண்ணுக்கு பேரு உமாரா பின் சாத், உமாரா பின் சாத் என்று அவருடைய முதல் மனைவி பேரு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த முதல் மனைவி கிட்ட யார் வந்தாங்க? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவருடைய புருஷன் எங்க கேட்டாங்க. அது எங்கேயோ போயிருக்காங்க, அசால்ட்டா சொன்னாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க போகும்போது, புருஷன் வந்தா தலைவாசல மாத்த சொல்லிட்டு போனாங்க இல்லையா, தலாக் விட்டாங்க இல்லையா, அந்த பொம்பளை தான் இது. யாரு?
இந்த உமரா பின் சாது இந்த பெண்ணை தலாக் சொன்ன பிறகு இரண்டாவதா கல்யாணம் பண்றாங்க யாருன்னு சொன்னா சையதா பின்த் மவால். சையதா பின்த் மவால் இது இரண்டாவதா கல்யாணம் பண்றாங்க. இந்த அம்மா தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு சொல்றாங்க தலைவாசல் நல்லா இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிட்டு சொல்லிட்டு போறாங்க. இந்த அம்மா தான் இவங்க மூலமா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. அதற்கு பிறகு அந்த வம்சம் அப்படியே தலைத்து கடைசியில் யார் வந்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில என்ன கிடையாதுங்க, நபியே கிடையாது. யார் பேர் கிடையாது, நபி கிடையாது. ரசூல் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டா அதோட கடைசியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு முன்னாடி நபி கிடையாது, அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பின்னாடியும் நபி கிடையாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுடைய தங்களுடைய மரண நேரத்துல தன்னுடைய தம்பி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறாங்க. தன்னுடைய மரண தருவாயில தன்னுடைய தம்பி இஸ்ஹாக்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்கள்ட்ட என்ன பண்றாங்க, வசியத் செய்றாங்க. என்னன்னு சொன்னா அவங்களுடைய ஒரு மகள் நசீமா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு மகள் பேர் என்ன அப்படின்னு சொன்னா நசீமா அப்படிங்கிறது. அந்த மகளை தன்னுடைய தம்பி மகன் ஈசு அப்படிங்கிறவர் ஈசு, அந்த ஈசுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதாவது என்னுடைய மகள் நசீமாவை உன்னுடைய மகன் யாருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசுன்னு சொல்லி அந்த ஈசுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வசிய செய்றாங்க. வசிய செஞ்சு மூத்தாயிடுறாங்க. அந்த மாதிரி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கடா தன்னுடைய அண்ணனுடைய வசியத்தின்படி தன்னுடைய மகன் ஈசுவையும் அவங்களுடைய மகள் நசீமாவை என்ன பண்றாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதற்கு பிறகு ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தையும் உண்டு. அதுல இருந்து ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வம்சம் தழைக்க ஆரம்பிச்சிருது. இப்ப நம்ம இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சுருக்கமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு சில செய்திகள் அடுத்த அவங்களோட மகன் யாக்கூப பார்க்க இருக்கிறோம். அதனால நம்ம சுருக்கமா சில செய்திகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்றாங்க, அவங்களுடைய விருப்பப்படியே தன்னுடைய மகன் ஈசுவை என்ன பண்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து விருப்பப்படியே தன்னுடைய மகன் ஈசுவை யார் கல்யாணம் வைக்கிறாங்க, இஸ்மாயிலுடைய மகள் நசீமா கல்யாணம் வைக்கிறாங்க. அந்த ஈசு எப்படி பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி பேர் ரிஃப்கா. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி பேர் ரிஃப்கா. இந்த அம்மா வந்து கல்யாணம் பல வருஷமாயி குழந்தையே இல்ல, மலடாவே இருக்கிறாங்க. கல்யாணம் பல வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லாம மலடாவே இருக்கிறாங்க. அப்ப அதற்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரொம்ப துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய மனைவிக்கு நல்ல ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் துஆ செய்றாங்க. அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு 2 குழந்தை பிறகுது. யாருக்கு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த ரிஃப்காங்கிற மனைவி மூலமாக 2 குழந்தை பிறகுது. ஒரு குழந்தை பேரு ஈசு. அந்த ஈசு யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகள் நசீமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு மகன் பேர் என்ன, யாக்கூப். இரண்டாவது பிள்ளை, முதல் பிள்ளை பேரு ஈசு, இரண்டாவது பிள்ளை பேரு யாக்கூப். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மூத்த பிள்ளை ஈசு இருக்கிறாரு, அவர் மேல கொஞ்சம் தனிப்பட்ட பிரியம் அதிகம். யாருக்கு, அத்தாக்கு மூத்த பிள்ளை மேல கொஞ்சம் பிரியம் அதிகமா அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவர் தான் பக்கத்துல அவங்க அதிகமா துஆ செய்வாங்க. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அத்தா கொஞ்சம் தூரம் அதிகம். ஆனா மனைவி ரிஃப்கா இருக்காங்களே, யாருடைய மனைவி, இஸ்ஹாக் நபியுடைய மனைவி, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தாய். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய சின்ன பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. யார் மேல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மேல. அப்ப அந்த அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ அத்தா கிட்ட போ, உங்க அத்தா வந்து ஒரு தம்பி கூட அண்ணன் கூட முஹப்பத்தா இருக்காருக்காண்டி நீ அத்தா விட்டு தூரம் ஆயிடாத, அத்தா பக்கத்திலே இரு, அவங்களுக்கு பணிவிட செய்ய, அவங்களுக்காண்டி அவங்களோட துஆ வாங்கு, அவங்களோட துஆ வாங்கினா நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, தன்னுடைய மகனுக்கு சின்ன மகனுக்கு அடிக்கடி வசியத் பண்றாங்க. ஆனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நெருக்கமா வச்சிருக்கிறது யாரதான், ஈசுவை தான் நெருக்கமா வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலை ஒரு நாள் என்ன பண்றாங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கடைசி நேரத்தில் அவங்களுடைய பார்வை மங்கிடுது, இஸ்ஹாக் நபிக்கு பார்வை மங்கிடுது. அந்த நேரத்தில் தன்னுடைய மகன் ஈசுவை கூப்பிட்டு சொல்றாங்க, மகனே நான் வந்து ஒரு பொருள் சாப்பிட ஆசைப்படுறேன், விருப்பமான ஒரு பொருள் சொல்றாங்க, இந்த பொருள் சாப்பிட ஆசைப்படுறேன், நீ எனக்கு அதை தயார் செஞ்சு கொண்டா அப்படின்னு சொன்ன உடனே அதே மாமிசம் சம்பந்தப்பட்டது நினைக்கிறேன். ஈசு என்ன பண்றாரு, தன்னுடைய தந்தையுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி வேட்டையாடுறதுக்காண்டி போறாரு. யாரு, ஈசு வேட்டையாடி கொண்டு வந்து தன் தந்தை விருப்பப்படுற பொருளை சமைச்சு கொடுக்கலாம் வாங்க போயிறாரு. இதை பார்த்த தாய் என்ன பண்றான்னு சொன்னா தன்னுடைய இளைய மகன் யாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த தந்தை விரும்பக்கூடிய பொருளை சமைச்சு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கையில கொடுத்து அந்த ஈசு போடக்கூடிய சட்டைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போட்டு நீ கொண்டு போய் அத்தாட்ட கொண்டு போய் கொடு, நீ கொண்டு போய் அத்தாட்ட கொண்டு போய் குடு சொன்ன உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, தன்னுடைய தந்தை விருப்பப்பட்ட பொருளை கொண்டு கொடுக்குறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட சொன்னாங்க, ஆக்சுவலா மூத்த மகன்கிட்ட சொன்னாங்க. ஆனா இளைய மகன் கொண்டு வரவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சட்டை வேற அவர் சட்டை போட்டுறாங்க, பார்வை மங்கி இருக்குது, சட்டை மூத்த மகன் சட்டையை போடவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிட்டாங்க மூத்த மகன் தான் வந்து நினைச்சுக்கிட்டு நீ யாருப்பா அப்படின்றாங்க, நான் உங்களுடைய மகன் அப்படின்றாங்க. யாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். உடனே அவங்க கொடுத்த அந்த உணவை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களுக்காக ரொம்ப உருக்கமா அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. யாரு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்காக ரொம்ப உருக்கமா துஆ செய்றாங்க. அவங்களுக்கு கட்டி அணைச்சிக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல யார் வர்றா, ஈசு வர்றாரு. அவர் வந்து தன்னுடைய தந்தை விருப்பப்பட்ட பொருள் எடுத்து வர்றாரு. தந்தைக்கு வரும் பொழுது இப்பதானப்பா கொண்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுப்பா துவாலா செஞ்சு அனுப்பினப்பா, இப்ப நீ மறுபடியும் கொண்டு வர்ற அப்படின்னு உடனே தந்தை புரிஞ்சுக்கிறாரு, யாருதான் வந்தது, தம்பி தான் வந்தாரு புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த சம்பவம் என்ன ஆயிடுது அப்படின்னா அண்ணன் தம்பி 2 பேருக்கு மத்தியில ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்திடுது. யாருக்கு மத்தியில, ஈசுவுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மத்தியில ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்திடுது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்
வகையாளி மாதிரி ஆடுறாங்க. அதுல இந்த ஈசு எந்த அளவுக்கு போயிடுறாருன்னு சொன்னா, தான் தம்பி இருக்கிறவரலாம் தான் அத்தா தன்னை முழுமையா நேசிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல தம்பியை கொலை செய்யறதுக்கு தயாராகிறாரு. யாரு? அந்த ஈசு யாக்கூப கொலை செய்யறதுக்கு தயாராகிறாரு. இது தெரிஞ்ச உடனே அவங்க தாயார் ரிஃப்கா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மகனை எங்க மூத்தவங்க கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு பயந்து என்ன பண்றாங்க, ஹாரான் என்ற ஊர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர் லாபான் அவர்கிட்ட அனுப்புறாங்க. ஹரான் என்ற ஊர்ல இருக்கக்கூடிய லாபான் இந்த ரிஃப்காவுடைய அண்ணன் அவர்கிட்ட அனுப்புறாங்க. எங்க அண்ணன் ஊர்ல போய் நீங்க நிம்மதியாயிரு, இங்க இருக்காதுன்னு சொல்லி தன்னுடைய மகன் யாக்கூப் என்ன பண்ணிடுறாங்க, அந்த லாபான் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. போற வழியில யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுவரை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக்கப்படல, யாக்கூபா தான் இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, போற வழியில அவங்க ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, படுக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு, படுக்கிறாங்க. படுக்கும் பொழுது அவங்க ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவுன்னு சொன்னா, மலக்குமார்கள் கூட்ட கூட்டமா வர்றாங்க, கீழே இருந்து மேல போறாங்க, மேல இருந்து கீழே வர்றாங்க. இந்த மலக்குமாருடைய போக்குவரத்தை அவங்க கனவுல பாக்குறாங்க. மலக்குமாருடைய போக்குவரத்தை கனவுல பாக்குறாங்க. கனவுல பார்த்துட்டு அல்லாஹ் அவங்க பேசுறான். எப்படின்னு சொன்னா, யாக்கூபே அது விரைவில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷன் தலை இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த சுப செய்தி கேட்கறாங்க. மலக்குமார்கள் போறவரை கனவுல பாக்குறாங்க. முழிச்ச உடனே உங்களுக்கு இந்த கனவு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த கனவு கண்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னு சொன்னா, கனவுங்கிறது சகோதரர்களே, அதை பத்தி சின்ன விளக்கம் நம்ம விளக்கிக்கணும். அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய பிள்ளை அறுக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அதை அறுப்பது தயாராயிட்டாங்க. ஏன்னு சொன்னா, ரோயல் அம்பியாயி வஹியோன் ரசூலா சொன்னாங்க, அன்பியாக்களுடைய கனவு என்பது அது வஹிதான் அப்படின்னாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப நாம காண்ற சாதாரண கனவு இருக்கு இல்லையா, நம்ம காண்ற கனவு, இதை பத்தி ரசூலா சொன்னாங்க, அர்-ருயத்து சாதிகத்து. என்ன சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ருயத்து சாதிகத்து, நல்ல கனவு என்பது வஹியினுடைய 46 வகையில ஒரு வகை அப்படிங்கிறாங்க. எப்படி நபிமார்களுக்கு ரப்பல் ஆலமீன் வஹி கொடுத்தானோ அந்த மாதிரி நல்ல கனவுங்கிறது என்னது, வஹியினுடைய 46 வகையில ஒரு வகை, 46 பங்குல ஒரு பங்கு அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நபிமார்களுக்கு வஹி வந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய நமக்கும் வரக்கூடிய நல்ல கனவு என்னது, வஹியினுடைய ஒரு வகைங்கிறாங்க ரசூலுல்லாஹ், வஹியினுடைய ஒரு பங்கு அப்படின்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில நல்ல கனவு காண்போம் சகோதரர்களே. ரப்பல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து அந்த கனவின் மூலமா நமக்கு என்ன பண்ண முடியும், சில நல்ல செய்திகளை நல்ல விஷயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்க முடியும். ஆனா நல்ல கனவு வரணும். கனவு என்ன கனவா இருக்கணும், நல்ல கனவா வரணும். நமக்கு ஹஸரத் ராத்திரிலாம் ஒரே பேய் கனவா வருது, பிசாசு கனவா வருது, என்னமோ வருது, கை கால் எல்லாம் வருது அப்படிங்கிறான். நம்ம ராத்திரி பூரா டிவி பார்த்துட்டு பாட்டை கேட்டுவிட்டு அப்படியே படுத்துக்கிட்டா பின்ன மலக்குமாரெல்லாம் வருவாங்க கனவுல. காலையில முடிச்சு சுபுல அஜத்து உயிரப்பட்டு வாங்குறது, எனக்கு பேய் கனவு வருது, பிசாசு கனவு வருது. ராத்திரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி ஒது செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் தௌபா செஞ்சுட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் திக்ர்லாம் செஞ்சுட்டு சூரத்துல் ஃபாத்திஹா குல் ஹுவல்லாஹு குல் ஹுவ பில் ஃபலக் குல் ஹுவ பி ரப்பின் நாஸ் ஆயத்துல் குர்சி இதெல்லாம் ஓதி உங்களுடைய மேல தடவிக்கிட்டு சுன்னத்தான முறையில படுத்தீங்கன்னு சொன்னா இன்ஷாஅல்லாஹ் என்ன வரலாம், நல்ல கனவு வரலாம், நல்ல கனவு வரலாம். அப்படி இல்லாம இவர் டிவி பார்த்துட்டே இருப்பாரு, ரிமோட் கையில இருக்கும், அப்படியே தூக்கிடுவாரு, முடிஞ்சு போச்சு, டிவி பாட்டு ஓடிட்டு 2 மணிக்கு வச்சு ஆஃப் பண்ணுவாரு. நடக்குதா இல்லையா, இந்த மாதிரி நடக்குதா? இப்படி தூங்கினா பின்ன என்ன கனவு வருவாங்க, மலக்குமாரில் வரும், பேய் பிசாசு தான் வருது கனவுல. அப்ப அதனால கனவு என்பது நல்ல கனவாக இருக்க வேண்டும் என்றால் அதற்காக கனவு காண்றது எல்லாமே போய் கனவு காண்றது பூரா மார்க்கமாக்க முடியாது. காண்ற கனவை மார்க்கமாக்க முடியாது. ஏன்னு சொன்னா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்க முடியுமா முடியாத ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது. அது ஒரு சர்ச்சையே அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்க்க முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்க முடியும். அதுக்கு நிறைய உங்களுக்கு பல ஆதாரங்கள் பல விளக்கங்களுக்கு முன்னாடி பல முறை சொல்லிருக்கிறேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ரஆனி ஃபக்கத் ரஆனி, என்னை பார்த்தவர் அவர் என்னையே பார்த்தார். கனவில என்னை பார்த்தவர் அவர் என்னையே பார்த்தவர் ஆவார். ஏனென்றால் இன்னும் ஷைத்தான் லா யதமஸ்ஸலு பி, ஷைத்தான் என்னுடைய ரூபத்திலே வரமாட்டான். அல்லாஹ் என்ன பண்ணா, ஷைத்தானே என்ன ரூபத்துல கனவுல வரமாட்டான், அதனால என்னை பார்த்தவர் அவர் என்னையே பார்த்தவர் ஆவார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதனால சந்தேகம் வேண்டாம், ரசூலுல்லாஹ் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அது ரசூலுல்லாஹ் இருக்குமோ வேற யாரா இருக்குமோ சந்தேகமே வேண்டாம். என்னை பார்த்தவர் என்னைத்தான் பார்த்தார், ஏனென்றால் ஷைத்தான் ரூபத்துல வரமாட்டான் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வரலாம், ஏங்க நம்ம ரசூலுல்லாஹ் முன்னாடி பார்த்திருந்தா தானே நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வரும்போது இவர் ரசூலுல்லாஹ் தெரியும், எங்க பார்த்திருந்தா தானே சொல்லுவாரு, எங்க அத்தாவை கனவுல கண்டேங்குவாரு. அப்ப அத்தாவை பார்த்திருக்காரு, அத்தா கனவுல வராரு, எங்க அம்மா கனவுல வந்தாங்கன்றாரு. அப்ப யார பார்த்தோமோ அவங்க தானே கனவுல வருவாங்க, நம்ம ரசூலுல்லாஹ் பார்த்ததே இல்லையே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்தா நமக்கு எப்படி ரசூலுல்லாஹ் தெரியும்? சந்தேகம் வருதா இல்லையா, வருதா சகோதரர்களே? இன்னைக்கு ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போன டிக்கெட் எடுத்து வச்சிருக்காரு, 2 வருஷமா முயற்சி பண்ணாரு அமெரிக்கா விசாவை காட்டி, கஷ்டப்பட்டு அது பண்ணி இது பண்ணி பணத்தை கட்டி எப்படியோ 2 வருஷமா கனவு கண்டுட்டு இருக்காரு, அமெரிக்காவுக்கு போகணும் சொல்லி டிக்கெட் எல்லாம் எடுத்தாரு. சொல்லுவாரு, இந்த போகல பிளைட்லாம் ஏறல, சொல்லுவாரு, நான் அமெரிக்காவில் போய் இறங்குற மாதிரி கனவு கண்டேன், அங்க நியூயார்க்கு போனேன், அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் சொல்லுவாரா இல்லையா? சவுதியில போய் இறங்குற மாதிரி கனவு கண்டேன், சவுதிக்கு போயே இருக்க மாட்டாரு, சவுதியை பார்த்தே இருக்க மாட்டாரு, ஆனா சவுதி போன மாதிரி கனவு கண்டுக்கிறாரு இல்லையா? அப்ப அந்த சிந்தனை உள்ளத்துல இருந்தா அது என்ன ஆயிடும், அந்த ஊருக்கு போற மாதிரியே ஒரு கனவு வரும்.
அப்ப அதனால நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாதான் நம்ம கனவு ரசூலுல்லாஹ் தெரியணும் அவசியம் இல்ல. நம்ம கனவுல தெரிஞ்சாலே அங்கே நமக்கு என்ன ஆயிடும், ஒரு இல்ஹாம், ஒரு உதிப்பு நமக்குள்ள விளங்க ஆரம்பிச்சிடும், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்களா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்க முடியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்ல செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அதை மார்க்கமாக்க முடியுமாடா? அதை மார்க்கமாக்க முடியாது. ரசூலுல்லாஹி சொன்னது பூரா குர்ஆன்ல அது ஹதீஸ்ல முடிஞ்சு போச்சு. இனிமேல் ரசூலுல்லாஹ் சொன்னதா ஏதாவது புதுசா ஒன்று சொல்லி அது மார்க்கமாக்க முடியுமான்னு சொன்னா நிச்சயமா அது மார்க்கமாகாது. இல்லன்னா என்ன ஆயிடும், நம்ம ஆளுக்கு ஆளாளு கதை விட ஆரம்பிச்சோம். ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தேன், என்னப்பா சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. ஒருத்தருக்கு 10,000 அல்லாஹ் பிச்சா, ஒரு அல்லாஹ் பிச்சா 4 பேருக்கு 10,000 கடன் கொடுக்கணும். 4 பேரும் கேட்கறாரு, என்னப்பா கொடுத்த கடன் எங்கப்பா கேட்கறாரு. நான் கொடுக்கலான்னு இருந்தேன்பா, இதுக்குள்ள எடுத்துமாச்சு என்ன சொல்லு. ராத்திரி ரசூலுல்லாஹ் கனவுல வந்தாங்க. அப்படியா ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தியா, மாஷா அல்லாஹ் பெரிய பாக்கியப்பா. என்ன சொன்னாங்க, மகனே அல்லாஹ் பிச்சை வாங்கின 10,000 கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்றானா இல்லையா இவன்? அப்ப அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவோ அல்லது செஞ்சதாகவோ ஏதாவது ஆதாரமாக்க முடியுமாண்டா? அதை மார்க்கமாக்க முடியாது, ஆதாரமாக்க முடியாது. ஆளால போய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியுமான்னு சொன்னா பார்க்க முடியும், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்க முடியும். அந்த அடிப்படையில ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ஒரு கனவு காட்டுறாங்க. அதுல அல்லாஹ்விடத்துல வஹி வருது, அவங்க அறிவிப்பு வருது. அதே மாதிரி மலக்குமார்கள் ஏறது இறங்குறதெல்லாம் பாக்குறாங்க. முழிச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா ரொம்ப அழகான கனவு கண்டிருக்கிறோம், மலக்குமார்கள் போறது வரதை பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நம்ம பேசியிருக்கிறான். இத பூரா சந்தோஷப்பட்ட உடனே என்ன பண்றாங்க, அல்லாஹ்ட்ட நியத் வைக்கிறாங்க, யா அல்லாஹ் நான் இன்ஷா அல்லாஹ் எங்க மாமா ஊருக்கு போறேன், அங்க இருந்து நான் திரும்பி வருவேன். திரும்பி வரும்பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல உனக்காண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டுறேன், இந்த இடத்துல உனக்காக வேண்டி நானே ஒரு பள்ளிவாசல் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு அடையாளமாக ஒரு குச்சை நட்டிட்டு போயிடுறாங்க. யாரு, ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் குச்சை நட்டிட்டு போயிடுறாங்க. யாரு எங்க பாரத் யார்ட்ட போறாங்க, அவருடைய மாமா லாபான்ட்ட போறாங்க. அங்க லாபான்ட்ட போகும்பொழுது அவருக்கு வந்து 2 மகள், அவருடைய மாமாவுக்கு 2 மகள். ஒன்னு பேர் லையா, இன்னொரு பேர் ராஹேல். ஒரு பெண் பேரு ரையா, இன்னொரு பேர் வந்து ராஹேல். மூத்த பெண் ரையா. இந்த மூத்த பெண்ணுக்கு வந்து பார்வை குறைவு ரொம்ப கம்மி, அதே மாதிரி பாக்குறது ரொம்ப அசிங்கமா இருக்கும். 2வது பெண் ராஹேல் இருக்குது, பாக்குறது ரொம்ப அழகா இருக்கும். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பண்றாங்க, தன்னுடைய மாமாட்ட பொண்ணு கேக்குறாங்க, 2வது பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி போறேன், எனக்கு நீங்க கல்யாணம் கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கேக்குறாங்க. அப்ப அவருடைய மாமா லாபான் சொல்லிடுறாரு, 7 வருஷம் என்னுடைய ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு வந்துரு, என்னுடைய ஆட்டு மந்தைகளை 7 வருஷம் மேய்ச்சிட்டா அதையே நான் மகரா வைத்துக் கொண்டு என்னுடைய மகளோட கல்யாணம் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆடு வைக்க ஆரம்பிச்சாங்க. யாருடைய ஆட்டை, லாபான் இடத்துடைய மாமாவுடைய ஆட்டை மேய்க்க ஆரம்பிச்சாங்க. 7 வருஷம் மேய்ச்ச பிறகு கல்யாணம். யாருக்கு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் லாபானுடைய மகளுக்கு கல்யாணம். கல்யாணம் நைட் நேரத்தில் நடக்குது, காலையில இருட்டுல கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு முடிச்சு பார்த்தா யாரும் காட்டுருக்காங்க, மணப்பொண்ணா லையா உட்காந்து மூத்த பொண்ணு. இவங்க ஆசைப்பட்டு யார் மேல, ராயில் மேல, சின்ன பொண்ணு மேல, அதான் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா மூத்த பொண்ணு பார்வை குறைவு கம்மி, அது பார்வை ரொம்ப குறைவு, அதே மாதிரி அழகு கிடையாது, ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஆனா இந்த பொண்ணு காட்டுறது யாரு, லையாங்கிற பொண்ணு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கடுமையா கோவம் வந்தது. ஏன்னா மாமாட்ட போறாரு, இன்னக்க கதர்த்தனி, நீங்க ஏமாத்திட்டீங்க, நான் சின்ன பொண்ணு சொல்லி பெரிய பொண்ணை தலையில கட்டி விட்டீங்க, அதனால நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தகராறு பண்றாங்க. யாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவங்க மாமா சொல்றாங்க, நம்ம சமுதாயத்துல எங்களுடைய கூட்டத்துல வந்து சின்ன பொண்ணு இருக்கும்போது மூத்த பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா. நம்மள்ட்ட இருக்குல்ல நடக்கிற கலாச்சாரம், நம்மள்ட்ட இருக்குல்ல நம்மள்கிட்ட, அந்த காலத்திலே இருந்த கலாச்சாரம். அப்பெல்லாம் ஒண்ணு இஸ்லாத்துல கிடையாதுங்க. மூத்த பொண்ணை வச்சுட்டு இலைய பொண்ணு முடிக்கூடாது, இலைய பொண்ணு வச்சு மூத்த பொண்ணு முடிக்கூடாது, அப்பெல்லாம் எந்த சட்டமே கிடையாது. அவங்க சமுதாயத்துல அது இருந்துருது. மாமா சொல்றாரு, எங்களுடைய கலாச்சாரப்படி மூத்த பொண்ணு இருக்கும்போது இலைய பொண்ணுக்கு முடிக்க கூடாது, அதனால நான் மூத்த பொண்ணு முடிச்சு கொடுத்த உனக்கு அப்படின்னாங்க. அப்ப யாக்கூப் கேக்குறாங்க, அப்ப இலைய பொண்ணை முடிச்சு, மூத்த பொண்ணு தான் முடிச்சிடும் இல்லையா, இப்ப இலைய பொண்ணை முடிச்சு கொடுக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இன்னும் 7 வருஷம் ஆடு போயிடுறாங்க. அவர் பெரிய ஆள் பொழுது விவகாரமான ஆளு. உடனே அடுத்த 7 வருஷம் ஆடு வைக்கிறாங்க. ஆடு வச்சு 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யாருங்க, ராஹில் என்று சொல்லக்கூடிய அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப அக்கா தங்கச்சி ஒண்ணா கல்யாணம் பண்ணலாமா, அவங்களுடைய மார்க்கத்துல அனுமதி இருந்துச்சு, நம்ம மார்க்கத்துல கூடாது. நம்ம மார்க்கத்துல பக்கா ஹராம் அது, அக்கா தங்கச்சி ஒண்ணா கல்யாணம் பண்றது. அவங்க அக்கா இறந்த பிறகு தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம், அக்கா இறந்த பிறகு தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம். அக்கா உயிரோடு இருக்கும் பொழுது மனைவியா இருக்கும்போது தங்கச்சி என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணாதுங்க, கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா சரியத்துல கல்யாணம் செய்வது யாரையெல்லாம் கல்யாணம் பண்றது ஹராமோ அவங்களுக்கு தான் மஹரம்னு சொல்லப்படும். உதாரணமா அம்மா, அம்மாவுடைய அம்மா, அம்மா கூட பிறந்தவங்க, சின்னம்மா பெரியம்மா, அதே மாதிரி அத்தா கூட பிறந்தவங்க, மாமி, மாமி சொல்லுவாங்க இல்லையா, மாமி குப்பி இப்படிதான் சொல்லிக்க, அத்தா கூட பிறந்தவங்க. அதே மாதிரி தன்னுடைய சகோதரி பிள்ளைகள், இவங்க யாருங்க, யாருங்களா, திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்கள். அது மனைவியுடைய அம்மா இருக்காங்க, மாமியார், இவங்க யாரு, திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்கள். அப்ப இவங்களுக்கு சரியத்துல என்ன சொல்லப்படும் சொன்னா மஹரம்னு சொல்லப்படும். இவங்க சரியத்துல மஹரம்னு சொல்லப்படும். இவங்களை பாக்குறது, இவங்களோட பேசுறது, இவங்களோட பழகுறது, இவங்களோட பிரயாணம் போறது, வெளியூர் போறது, இதெல்லாம் கூடும்.
தாயோட, தாயுடைய சகோதரி சின்னம்மா பெரியம்மாவோட, அதே மாதிரி தந்தையுடைய சகோதரி மாமிமாரோட, அதே மாதிரி தன்னுடைய சகோதரி தன்னுடைய சகோதரியுடைய பிள்ளைகள் இவங்களோட என்ன பண்ணலாம், வெளியூர் போறது, பிரயாணம் போறது, அவங்களோட இருக்கிறது, பழகிறது, பேசுறது இதெல்லாம் கூடும். ஏன்னா இவங்க யாரு, திருமணம் செய்வது ஹராமாக்கப்பட்டவர்கள். ஆனா திருமணம் செய்ய ஹராமாக்கப்படாதவர்கள் யாரோ அவங்களோட என்ன பண்ணக்கூடாதுங்க, பழகவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, சிரிக்க கூடாது, விளையாடக்கூடாது, வெளியூர் பிரயாணம் போக கூடாது. நீ பெரும்பாலும் பாக்குறோம் மச்சான் என்ன பண்ணாரு, குழந்தையா கூட்டிட்டு போவார் ஸ்கூட்டர்ல, ஸ்கூல்ல கொண்டு விடுறதுக்கு. நடக்குதா இல்லையா? மச்சான் குழந்தையா பைக்ல ஊத்தி கூட்டு போவாரு. எதுக்காண்டி? ஸ்கூல்ல கொண்டு விடுறதுக்காண்டி. இது கூடுமா இது மார்க்கத்துல? இதெல்லாம் பக்கா ஹராம். இதெல்லாம் மார்க்கத்துல எந்த விதத்துல ஆதாரமே கிடையாது. இதெல்லாம் செய்யறது அறவே கூடாது. இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஏன்னு சொன்னா திருமணம் முடிப்பது யாரையெல்லாம் குறித்து திருமணம் முடிப்பது ஹராமோ அவங்கள வந்து அவங்களோட பழகலாம், பேசலாம் அப்படின்னு சொன்னா, மனைவி இருக்கும் பொழுது மனைவியோட தங்கச்சி திருமணம் முடிக்கிறது ஹராம் தானே? மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது மனைவி தங்கச்சி திருமணம் முடிக்கிறது ஹராம் தானே? அப்ப அவங்களோட பழகலாம் தானே, பேசலாம் தானே, அவங்கள பைக்ல சுத்தி ஊர் சுத்தலாம் தானே? சந்தேகம் வருமா இல்லையா? வரலையா? யாரெல்லாம் கல்யாணம் முடிப்பது ஹராமோ அவரோட பழகலாம், பேசலாம், அவங்கள மஹரம். அப்ப அதே மாதிரி மனைவியோட தங்கச்சி மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது மனைவி தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம் தானே, கல்யாணம் பண்ணக்கூடாது தானே? அப்ப அவங்களும் மஹரம் தானே அப்படின்னு சொன்னா, சகோதரர்களை இங்க ஒரு சின்ன விளக்கம் புரியணும். யாரையெல்லாம் கல்யாணம் முடிப்பது நிரந்தர தடையோ, யாரையெல்லாம் கல்யாணம் முடிப்பது நிரந்தர தடையோ அவங்க தான் மஹரம். இப்ப மனைவி இருக்கும் பொழுது மனைவியோட தங்கச்சி கல்யாணம் முடிக்கிறது நிரந்தர தடை இல்ல. ஏன் மனைவி மூத்தா போயிட்டா மனைவியோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம், மனைவி தலாக் விட்டா மனைவியோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம், பல்லவா இல்லையா? அப்ப மனைவியோட தங்கச்சி திருமணம் முடிப்பது நிரந்தர தடை இல்ல. ஆனா இன்னைக்கு பொதுவா நம்ம கலாச்சாரம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, மாமியார் வந்து மருமனை பார்த்து வைக்குவாங்க, பாத்திரமா இல்லையா? மாமியாரு மருமனுக்கு வைக்கப்படுவாங்க, முன்னாடி வரமாட்டாங்க. மருமக உட்காந்துட்டு அப்படி போத்திட்டு போவாங்க, போத்திட்டு வருவாங்க. என்னடா அது மாமியார் வந்து மருமகனுக்கு வந்து தப்பா அந்த மூட்டுக்கு வந்த ஒரு பிள்ளை அப்படி வைக்கப்படுறது, குழந்தையா இருக்குது பூது விளையாடும், மச்சனை கிண்டல் பண்றது, கேலி பண்றது, தண்ணி வாத்தி ஊத்துறது எல்லாம் நடக்கும், சீன்றது, விளையாடுறது இதெல்லாம் நடக்கும். இது பக்கா ஹராம். கொழுந்தியாங்கிறது வந்து ஒரு மச்சானுக்கு வந்து பக்கா ஹராமு. அது பூந்து விளையாடிட்டு இருக்கோம். மாமியா வந்து மாறும் தாய் மாதிரி அந்த அம்மா கோஷம் எழுப்பி கொண்டிருப்பாங்க மருமகனை பார்த்து. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? உதாரணமா மச்சா அக்கா கூட வெளியூருக்கு போயிட்டாரு வைங்களேன், அக்கா கூட வெளியூருக்கு போயிட்டாரு. வெளியூருக்கு போன மச்சா என்ன பண்றாரு, மாமியார் ஊருக்கு வந்திருக்காரு. அக்கா ஊர்ல வேலையா வந்திருக்காரு. சரி மாமியார் வீட்டுக்கு போயிடலாம் சொல்லி இவர் மட்டும் வந்திருப்பாரு. மாமியார் வீட்டுக்கு வந்தா அங்க மருமக வந்த உடனே மாமியார் என்ன பண்ணுவாங்க, ஹே மச்சா வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஓடி போய் போத்திட்டு போய் பரதாவில போய் உட்காந்துப்பாங்க. தங்கச்சி என்ன பண்ணும், யார் தங்கச்சி, மனைவியோட தங்கச்சி குழந்தையா, அது வந்து முன்னாடி சிரிச்சுக்கிட்டு என்ன மச்சான் அக்கா நல்லா இருக்காங்களா அப்படிங்கோ. இவர் மனசுல அக்காவும் நல்லாதான் இருக்கிறா நினைப்பாங்க இல்லையா? அக்காவும் நல்லாதான் இருக்கிறா, அடுத்து என்ன நீயும் நல்லாதான் இருக்கிறா, வருமா இல்லையா? சேத்தா உள்ளத்துல வருவானா இல்லையா? அதனாலதான் ரப்புல் ஆலமீன் அதை ஹராமாக்கிட்டான். கொழுந்தியா என்பது மச்சாமாருக்கு ஹராம். எந்த காரணம் பேசுறது, கிண்டல் பண்றது, சீன்றது, விளையாடுறது இதனால என்ன ஆயிடுன்னு சொன்னா பல குடும்பங்களும் குழப்பம் நடந்திருக்குது. கொழுந்தியாமார மச்சாமாரோட விளையாடுறதுனால அந்த கொழுந்தியாக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது அந்த மாப்பிள்ள கொழுந்தியா மேல சந்தேகப்பட்டு தலாக்கூட்ட காரணம் நடந்திருக்குது. எத்தனை குடும்பம் நடந்திருக்குது. அப்ப அதனால ஏன் இது ஒரு விளையாட்டு, விளையாட்டு தானே, இது ஒரு சீண்டல் தானே, சின்ன பிரச்சனை தானே, சின்ன பிரச்சனை தானே, கடைசியில பெரிய பிரச்சனை வரைக்கும் அது. அவன் புருஷன் கல்யாணம் பண்ண என்ன பண்ணுவான், அவன் தலா கொடுவான். எங்க சாலை படி உனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது அதனால வேணாம் தலா கொடுவான். இந்த குழந்தைய வாழ்க்கையே வீணா போயிடும், நாசமா போயிடும். எதுக்காண்டி மற்ற அல்லாஹ் சொன்ன ஒரு சின்ன கட்டளை மீறதுனால. அப்ப அதனால சகோதரர்களே எந்த காரணத்தை கொண்டோம் மனைவியோட தங்கச்சி என்பது குழந்தையா என்பது மார்க்கத்துல ஹராம். அதோட பேசுறது, பழகிறது, விளையாடுறது, சிரிக்கிறது இதெல்லாம் எந்த காரணத்திலும் அனுமதி இல்ல கூடாது. மாமியா இருக்கிறது மகரம் தாய் மாதிரி, அவங்களோட பழகலாம், பேசலாம், அவங்கள துணையாகி அழைச்சிட்டு போலாம், கொள்ளலாம். இதெல்லாம் மார்க்கத்துல தடையும் இல்லை, இதெல்லாம் நம்ம மார்க்கத்துல. ஆனா அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல அது என்ன கிடையாது, எந்த தடையுமே இல்லாதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டாவது குழந்தை எது குழந்தையா மேல பிரச்சனை, கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. அக்கா இருக்கும்போதே கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணா எந்த பெண் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாங்களோ அந்த பெண்ணு குழந்தையே இல்ல. யாருக்கு, ராஹில் தான் ரொம்ப அழகா இருப்பாங்க, அந்த அம்மா குழந்தையே இல்ல. ஆனால் மூத்த மனைவி இருக்காங்க லையா, அந்த அம்மாக்கு நிறைய குழந்தை, 7-8 குழந்தை பெற்றுட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மாக்கு ஒரு குழந்தை கூட இல்ல. அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ரொம்ப வருத்தப்படுறத பண்ண அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் அந்த மனைவி மூலமா எனக்கு ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு சொன்ன உடனே ரப்புல் ஆலமீன் ஒரு குழந்தையை கொடுக்குறான். ரொம்ப அழகான குழந்தை, ராஹில் மூலமாக ரொம்ப உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களின் பாதி அழகு வழங்கப்பட்ட குழந்தை யாரு, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாருக்கு பிறக்கிறாங்க, அந்த ராஹில் என்ற மனைவிக்கு, அழகான மனைவிக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மூலமா பிறக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு 6 வருஷம், முதல்ல ஏற்கனவே ஒரு 6 வருஷம், 7 வருஷம், அப்புறம் ஒரு 7 வருஷம், இன்னொரு 6 வருஷம், மொத்தம் 20 வருஷம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா தன்னுடைய மாமனாருக்கு ஆடு பேச்சு கொடுத்துட்டு கடைசியா ஊருக்கு கிளம்ப போறாங்க. கிளம்பும் போது தன்னுடைய மாமனார் சொல்ல நான் ஊருக்கு போறேன் அப்படிங்கும் பொழுது அவங்க மாமனார் சொல்றாங்க, மருமகனே நீங்க வந்த பிறகு எனக்கு வாழ்க்கை எவ்வளவு பரக்கத்து வச்சு பாத்தீங்களா, எனக்கு ஆடு பறக்க பெருத்துக்கிட்டே போச்சு, இப்படிப்பட்ட மருமகன் கிடைச்சா என் பறக்கத்து வராது. 20 வருஷம் மாமனாருக்கு மாடு பேச்சா, எனக்கு 20 வருஷம் மாமனாருக்கு ஆடு பேச மருமகன் ஏன் பறக்கத்து வராது,
அவருக்கு நல்ல ஆட்டு வந்து பெருசா பெருகி போச்சு. இப்ப மாமனார் சொல்றாரு, நீங்க வந்த பிறகு ஆடு வந்து நிறைய பெருகி போச்சு, தாறுமாறா வளர்ந்து போச்சு, அதனால என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் உங்களுக்கு தர்றேன், அதை எடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, சில ஆடுகள் மாமனார் தரக்கூடிய அன்பளிப்பா சில ஆடுகள், கொஞ்சம் நிறைய ஆடுகள் எல்லாத்தையும் மேய்ச்சிக்கிட்டு, நல்ல ஹை குவாலிட்டி ஆடு, ஹை குவாலிட்டி ஒட்டகம், மாடு எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தாரையும் அழைச்சிக்கிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. எங்க தன்னுடைய சொந்த ஊருக்கு போறாங்க. போகும்பொழுது ஒரு ஊர்ல போய் தங்குறாங்க. தங்கும்போது அவங்களுடைய அண்ணன் ஞாபகம் வருது. அண்ணன் யாரு மறந்து போச்சா? இத்தனை பேர் சொன்னீங்கன்னா எந்த பேர் ஞாபகத்தில் இருக்கு? ஒரு பேரை சொன்னா பரவாயில்ல, ஏதோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓகே, நபிமார் தெரிஞ்ச பேரு ஈசு அவர் பேரு. இந்த ஈசு என்ன பண்றாருன்னு சொன்னா, தம்பி அவரை விட்டு போன பிறகு கூட தம்பி மேல உள்ள கோபம் குறையவே இல்லை. நாளுக்கு என்னது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, தன்னுடைய குடும்பத்தார் அழைச்சிட்டு இதுக்கடையில அவர் மாமனார் என்ன பண்றாருன்னு சொன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது 2 அடிமை பெண்களை அன்பளிப்பா கொடுத்து அனுப்புறாரு. 2 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 அடிமை பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மனைவி மூலமாக பிறந்த யார், இந்த முதல் மனைவி லையா மூலமாக பிறந்த குழந்தைகள் ஒரு 5, 6, 7, அதே மாதிரி இரண்டாவது மனைவி ராயிலா மூலமா பிறந்த ஒரே ஒரு குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி அடிமை பெண்கள் மூலமாக பிறந்த குழந்தைகள் எல்லாம் சேர்த்தா மொத்தம் 11 குழந்தை. யாருக்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 11 ஆம்பளை பிள்ளை. அந்த 11 ஆம்பளை பிள்ளையும் கூட்டிக்கிட்டு 2 பொம்பளை பிள்ளை அதுகளையும் கூட்டிக்கிட்டு 2 மனைவி 2 அடிமை, மாமனார் கொடுத்த சீதனம், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் ஓடிட்டு ஊருக்கு வர்றாங்க. வர்ற வழியில தன்னுடைய அண்ணனுக்கு கடிதம் போடுறாங்க. யாருக்கு? ஈசுக்கு கடிதம் அனுப்புறாங்க. நான் இந்த அவருடைய சாஃப்ட் கார்ல வச்சுக்கலாம் அவரை அப்படின்னு கடிதம் போடுறாங்க. நம்ம 20 வருஷம் ஆச்சு பார்த்து பழகி, நம்ம 20 வருஷத்துக்கு அப்புறம் வர்றேன், நான் உங்களை சந்திக்கணும் ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் கடிதம் வருது. என்னன்னு சொன்னா, நீ என்ன பார்க்க ஆசைப்பட்டு வரியா, முன்னாடி வா, உன கொலைசியா விட மாட்டேன் அப்படின்னு பதில் வருது. 20 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறாங்க, என்னடா இது ரொம்ப போச்சு, இன்னும் அண்ணன் கோவம் தண்ணியில போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய அடிமை ஒருத்தரை கூப்பிட்டு தன்னுடைய ஆட்டு மந்தைய கொஞ்சம், தன்னுடைய மாட்டு மந்தை ஒட்டக மந்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுத்து நேரம் எங்க அண்ணன் கிட்ட போ, ஈசு கிட்ட போய் என்ன பண்ணு, நீ யாரு எங்க இருந்து வரன்னு கேட்பாரு. நீ யாரு, இந்த ஆட்டு மந்தை யாரு அப்படின்னு கேட்பாரு. அப்ப நீ சொல்லு, யாருன்னு கேட்டா நான் உங்களுடைய அடிமைன்னு சொல்லு. யார்ட்ட? ஈசுட்ட சொல்லு, நான் உங்களுடைய அடிமைன்னு சொல்லு. இந்த ஆட்டு மந்தையெல்லாம் யாருது அப்படின்னு கேட்டா, அதாவது உங்களுடைய அடிமை யாக்கூப் வந்து உங்க தலைவராகி உங்களுக்கு கொடுத்தா உங்க கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அந்த அடிமை என்ன பண்றான், வர்றான், வந்து கொண்டு வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரியே சொல்றாரு அவர்கிட்ட, நான் உங்களுடைய அடிமை. யாரு கொடுத்தா? உங்களுடைய இன்னொரு அடிமையாகிய யாக்கூப் கொடுத்து அனுப்புனாரு. யாரு கொடுத்தாரு? இவைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு சொன்னா இவன் என்ன ரொம்ப குஷியாயிடுறான். பரவாயில்ல, நம்ம தம்பி வந்து தன்னை அடிமை சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப குஷியாயிடுறாரு. இந்த சூழ்நிலையில சகோதரர்கள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை கொடுத்து அனுப்புற, இந்த பொருளை கொடுத்து அனுப்புற உடனே அவர் குஷியாகி அடங்கிடுறாரு. இந்த சூழ்நிலை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்ப வர்றாங்க இல்லையா, எங்க ஊருக்கு தானே வர்றாங்க. வர்ற குச்சி நட்டு போனாங்க பாருங்க, அடையாளமா எதுக்காண்டி, இங்க வரும்போது நான் திரும்பி வரும்போது பள்ளிவாசல் கட்ட சொல்லி அதை ஞாபகமா என்ன பண்றான்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசல் தான் என்னதுங்க, பைத்துல் முகத்தஸ். அந்த பள்ளிவாசல் தான் இன்னைக்கு அதாவது யூதர்கள் கையில இருக்குது. பலஸ்தீன் மக்கள் அதுக்காண்டி போராடிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு சகோதரர் சொன்னாங்க, அன்னைக்கு நாம் சொல்லும் பொழுது, ஹஜ்ரத் அது யூதர்கள் கையில இல்ல, முஸ்லீம்களுக்கு அங்க தொழுவத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க, இப்ப முஸ்லீம் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நான் வெரிஃபை பண்ணும்பொழுது தகவல் கிடைச்சுன்னு சொன்னா, பலஸ்தீன மக்கள் இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருந்து பைத்துல் முகத்தஸ்காண்டி தான். இன்னும் முழுமையான முறையில் முஸ்லீம்கள் கைக்கு வரல. அது முழுமையான முறையில் முஸ்லீம் கைக்கு வரல. ஏதோ யாசரை பார்த்து அமெரிக்கா ஜார்ஜ் புஷ், ஏரியல் ஷரன் போற அக்ரிமெண்ட்ல முஸ்லீம்களையும் உள்ள போறதுக்கு அனுமதிக்கணும், தொழுவத்துக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுமதி பேர் தான் உள்ள அலோ பண்றாங்க. மற்றபடி பைத்துல் முகத்தஸ் முழுமையான முறையில் முஸ்லீம்கள் கையில வரல அப்படின்னு சொல்லி அதை வெரிஃபை பண்ண தகவல் கிடைச்சது. அந்த அடிப்படையில இன்றைக்கு பலஸ்தீன் மக்கள் அந்த பைத்துல் முகத்தஸ்காக போராடிட்டு இருக்காங்க, தினம் ஷஹீதாயிட்டு இருக்காங்க. அந்த பைத்துல் முகத்தஸை முதல்ல கட்டினது யாருங்க, அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். பிற்காலத்துல என்ன பண்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அதை புதுப்பிக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்னுகளோட உதவியோட அந்த பைத்துல் முகத்தஸ் புதுப்பிக்கிறாங்க. அஸ்திவாரம் விட்டு கட்டினது யாரு, அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். கட்டி முடிச்சிட்டு ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு வந்த உடனே அவங்க அண்ணன் ஈசு வர்றாரு, யாரா தம்பியை பாக்குறதுக்கு. தம்பியை வந்து பாக்கிறதுக்கு வந்த உடனே அப்படியே சந்தோஷமாயிடுறாங்க. யாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். தன்னிட்ட பெரிய மாற்றம் ஏற்பட்டு போச்சு அப்படி சந்தோஷப்பட்டு ஈசு பாக்குறாரு, தன் தம்பி 2 கல்யாணம் பண்ணி 2 அடிமை பொண்ணை வச்சு 11 புள்ள பெத்து இவ்வளவு ஆட்டம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு செழிப்பா இருக்கானோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாரு. அவ யாக்கூப் என்ன பண்றாங்க, தன்னுடைய அண்ணனுடைய காலில் 7 முறை விழுந்து விழுந்து எழுதிருக்கிறாங்க. எத்தனை முறை, 7 முறை விழுந்து விழுந்து எழுதிருக்காங்க. இதை வச்சு சகோதரர்களை மீண்டும் மீண்டும் சொல்றேன், பெரியவங்க காலில் விழுந்தனால முடிவுக்கு வந்துடக்கூடாது. இதெல்லாம் யாருடைய மார்க்கத்துல, யாருடைய மார்க்கத்துல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே சொல்லிருக்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுலயே வரும். அவங்க அத்தா தம்பி எல்லாம் சேர்ந்து இவங்க காலில் விழுந்தாங்கன்னு சொல்லி. அப்ப இந்த காலில் விழுந்த கலாச்சாரம் முன் சென்ற சமுதாயத்துக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரப்பல் ஆலமீன் தடை பண்ணிட்டான். 7 முறை தன்னுடைய அண்ணனுடைய காலில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விழுந்து விழுந்து எழுதிருக்காங்க. அவருடைய உறவினர்கள் என்ன பண்றாங்க, அவருடைய மனைவி மக்கள் எல்லாரும் ஈசுடைய காலில் விழுந்து எழுதிருக்காங்க. ஏன்னு சொன்னா ஈசுவும் யாக்கூபும்
2 பேரும் சந்தோஷமாயிடுறாங்க. இந்த நேரத்துல ராஹில் இருக்காங்களே, 2வது மனைவி, சின்ன மனைவி, அந்த யாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா, அந்த அம்மா 2வது குழந்தை கர்ப்பம் தரிக்கிறாங்க. 2வது குழந்தை கர்ப்பம் தரிக்கிறாங்க. அந்த 2வது குழந்தை பிரசவத்தின் நேரத்துல அந்த ராஹில் இறந்துடுறாங்க. குழந்தை பொழைச்சிருது. அந்த குழந்தைக்கு புன்யாமின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த ராஹில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த அம்மா பிரசவ நேரத்துல இறந்துடுறாங்க. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை குழந்தை ஆயிடுச்சு? என்ன குழந்தை? 12 குழந்தை. 2 குழந்தை ராஹில் மூலமாக, மீதி குழந்தை மூத்த மனைவியின் மூலமாகவும் மற்ற அடிமை பெண்கள் மூலமாகவும், மொத்தம் 12 குழந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே பார்வை ரொம்ப மங்களா இருந்தாங்க 20 வருஷம் முன்னாடியே. இப்ப ரொம்ப பார்வை போய் ரொம்ப நொடிஞ்சு ரொம்ப பலகீனமாயிட்டாங்க. இப்ப அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன பண்றாங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பணிவிடை செய்றாங்க. யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் ஈசுவும் 2 பேரும் சேர்ந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பணிவிடை செய்றாங்க. பணிவிடை செய்யற அதே நிலையில யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய மரணம் தெரிவிக்குது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணம் அடைறாங்க. மரணம் அடைஞ்ச உடனே அவங்களுடைய ஆசைப்படியே அவங்களுடைய தந்தை யாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோ அவங்களுடைய உறவினர்களும் அடக்கமா இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் பகுதியிலேயே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. அங்கதான் இருக்காங்க. பைத்துல் முகத்தஸ் தான் இவங்க கட்டின பள்ளியாசல் தானே, அதுக்கு பக்கத்திலே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை அடக்கம் பண்ணிடுறாங்க. இதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சுருக்கமான வரலாறு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யார் அப்படின்னு சொன்னா நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்து வந்தாங்க, சொல்ல முடியல, நிறைய விஷயங்களை விட்டுட்டேன், ஒத்துக்கிறேன். நிறைய செய்திகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாருன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய வரலாறு ரொம்ப அற்புதமான வரலாறுங்க, கேட்கறது ரொம்ப அழகா இருக்கும். ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல அதுதான் சொல்றான், அஹ்ஸனுல் கஸஸ்ங்கறான், ரொம்ப அழகான வரலாறு நாம உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்றான். அந்த வரலாறு இன்ஷா அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி நாளைக்கு இன்னும் 2 நபி இருக்காங்க. ஒன்னு லூத் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அந்த 2 பேரோட வரலாறு நாளைக்கு முடிச்சிட்டு நாளைக்கு வச்சு இன்ஷா என்ன பண்ணலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை ஆரம்பிக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுடைய வரலாறின் மூலமாக எப்படிப்பட்ட படிப்பினை பெற்று நாம் எப்படிப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அப்படிப்பட்ட மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யாரோ சகோதரிச்சுக்கமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.